ஒரு மரத்தின் உண்மையான காரணம். ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் சிறிய சிட்டுக்குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது. தனக்கென ஒரு பாதுகாப்பான கூடு கட்ட அது இடம் தேடிக் கொண்டிருந்தது. அப்போது அதன் கண்ணில் கம்பீரமாக உயர்ந்து நின்ற ஒரு பெரிய மாமரம் பட்டது. உடனே அந்த குருவி மாமரத்திடம் சென்று பணிவாக கேட்டது, ஐயா மாமரமே, நான் என் குடும்பத்துடன் தங்குவதற்கு உங்கள் கிளையில் ஒரு சிறிய கூடு கட்டிக்கொள்ள அனுமதி தருவீர்களா? அந்த மாமரம் குருவியின் கோரிக்கையை உடனடியாக மறுத்துவிட்டது. இல்லை, முடியாது. என் கிளைகள் பலவீனமானவை, உனக்கு இங்கு இடமளிக்க இயலாது என்று கராராக சொல்லிவிட்டது. குருவிக்கு மிகுந்த ஏமாற்றம் ஏற்பட்டது. என்ன ஒரு கல்மனது கொண்ட மரம், உதவி செய்ய மனமில்லாமல் பொய் சொல்கிறது என்று மாமரத்தை தவறாக நினைத்து கொண்டது. பின்னர் சிறிது தூரத்தில் இருந்த மற்றொரு வேப்ப மரத்திடம் சென்று அனுமதி கேட்டது. வேப்பமரம் மகிழ்ச்சியுடன் தாராளமாக கட்டிக்கொள் என்று இடமளித்தது. குருவியும் அந்த வேப்ப மரத்தில் பாதுகாப்பாக தனது கூட்டை கட்டிக்கொண்டு வாழத் தொடங்கியது. சில வாரங்களுக்கு பிறகு வனப்பகுதியில் பயங்கரமான புயலுடன் கூடிய பெருமழை பெய்தது. காற்று பலமாக வீசியது. மழை நின்ற பிறகு குருவி வெளியே வந்து பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தது. தான் முதலில் அனுமதி கேட்ட அந்த பெரிய மாமரம் வேரோடு சாய்ந்து தரையில் கிடந்தது. ஆனால் தான் குடியிருந்த வேப்ப மரம் எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்படியே நின்றிருந்தது. உடனே அந்த குருவி வேரோடு சாய்ந்த மாமரத்திடம் சென்று ஆணலத்துடன் சொன்னது, பார்த்தாயா, அன்று எனக்கு உதவ மறுத்ததால் தான் இன்று உனக்கு இந்த கதி. என் சாபம்தான் உன்னை வீழ்த்திவிட்டது. அதற்கு வேரோடு சாய்ந்த மாமரம் அமைதியாக பதிலளித்தது, இல்லை குருவியே, நீ என்னை தவறாக புரிந்து கொண்டாய். நான் பொய் சொல்லவில்லை. என் வேர்கள் மண்ணில் ஆழமாக பரவாமல் மிக பலவீனமாகத்தான் இருந்தன. புயல் வரும் ஆபத்தை நான் முன்னரே உணர்ந்தேன். என் பலவீனமான கிளையில் நீ கூடு கட்டியிருந்தால் இந்த புயலில் உன்னுடைய கூடும் உன் குடும்பமும் என்னுடன் அழிந்து போயிருக்கும். உன்னை காப்பாற்றதான் அன்று இடம் மறுத்து அங்கிருந்து செல்லும்படி கூறினேன். என் உண்மையான நிலையை மறைத்ததற்கு காரணம் உனக்கு தீங்கு நேரக்கூடாது என்பதுதான். மாமரத்தின் தியாகத்தையும் உண்மையான அன்பையும் புரிந்து கொண்ட குருவி தான் அவசரப்பட்டு மாமரத்தை தவறாக நினைத்ததற்காக மிகவும் வருத்தப்பட்டது. நீதி: உண்மை அறியாமல் யாரையும் தவறாக எடை போடக்கூடாது.